ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் பில்டிங் சுற்றி ட்ரைனேஜ் ஷேர் வால் மெத்தடில் ட்ரைனேஜ் யூட்ரைன் பண்ணியிருந்தோம். அதுக்கு ஸ்லாப்பு இப்போ போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதை நம்ம எப்படி ஸ்லாப் ஃபினிஷ் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவில் பார்க்குறோம். இங்கே பாருங்கள், இதுதான் அந்த ஸ்லாப்பு, இந்த யூட்ரைனு. நம்ம அந்த மேலே ரவுண்ட் கொடுத்துருக்குல்ல, இந்த ரவுண்டு எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம், அதாவது இதான் காம்பவுண்டு. இந்த பிளாட்ஃபாரத்தில் இருக்கிற ரெயின் வாட்டர் ஃபுல்லாக நம்ம இந்த ரவுண்டில் பிவிசி ஜாலி வச்சுருவோம். வச்சோடனே இந்த தண்ணி ஃபுல்லாக இதுக்கு போயிடும். இதிலே போகிறது தான் நம்ம போட்டுக்கிறோம். இது பாருங்கள், கரெக்டாக நம்ம அங்கங்கே ஒரு 5 அடி 10 அடி எப்படி நம்மளுக்கு கிடக்கு வேணுமோ அது போல் லைன் கொடுத்துருக்கோம். இதில் பாருங்கள், இது நம்ம வேஸ்ட் லைன் அதாவது பாத்ரூமினுடைய வேஸ்ட் லைனை அந்த டோர் எல்போ போட்டு கீழே லிங்க் பண்ணி கொடுத்துட்டோம். இது 4 இன்ச்சு பைப்பு. இது செப்டி டேங்க்கு பக்கத்துலேயே கொடுத்துருக்கோம். அதனால் இதில் கொடுத்தாச்சு. இது போல் தான் பில்டிங் நம்ம சுற்றி நம்ம ட்ரைனேஜ் லைன் இப்போ போட்டிருக்கோம். இதை பாருங்கள், எந்த அளவுக்கு அழகாக போட்டு ஸ்லாப் போட்டு கார்னரில் இது பாருங்கள். இது பாருங்கள், இது காம்பவுண்ட் இருக்குங்களா, அந்த காம்பவுண்ட்லேருந்து இந்த மண் தெரியுது பாருங்கள். இந்த மண்ணுடைய இடம் ஃபுல்லாக பிளாட்ஃபார்ம் தண்ணி ஃபுல்லாக ஸ்லோ பண்ணி இங்கே கொடுத்துருவோம். இதுமாரி கூறுக்குள்ளே நம்ம அந்த ரெயின் வாட்டர் அங்கே போயிடும். இந்த லைனு இது ஃபுல்லாக லைன் கொடுத்து இந்த பிளாட்பாரத்தில் போய்ட்டு நேரடியாக தண்ணி இதில் வெளியில் விடும். இது கிச்சன் தண்ணி. இதில் இது பார்த்திங்கன்னா ரெயின் வாட்டர் பைப்பு. இந்த ரெயின் வாட்டர் இதுலேருந்து மேலே பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ளாட் மேலே ஸ்லைங் ஹோல்ஸ் போட்டு லைன் இறக்கியிருக்கோம். இது பார்த்திங்கன்னா இந்த பிளாட்ஃபார்ம் தண்ணி, இவ்வளோ பிளாட்ஃபார்ம் இருப்பாங்க, இதனுடைய பிளாட்ஃபார்ம் தண்ணி இதெல்லாம் இது லிங்க் ஆகிடும். நம்ம ஸ்லாப் இது பாருங்கள், இதுதான் இப்படி தான் ஸ்லாப் போட்டு இது லைன்லாம் நம்ம கனெக்ட் பண்ணியிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ இது எதுக்கு நம்ம ஸ்லாப் போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது கிராசிங் வரக்குள்ள இப்படி லைன் பண்ணியிருக்கோம். இது பாருங்கள், இது அப்படியே ஃப்ளாட்ஃபார்ம் தண்ணி நேராக வெளியில் போயிடும். இது பாருங்கள், இந்த ஏரியா ஃப்ளாட்ஃபார்ம் தண்ணி ஃபுல்லாக இதில் தான் வரும். இது போட்டிருக்கேன். இது எதுக்கு இதுமாதிரி நம்ம போட்டிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் இது ஃப்ளாட் 100 அடிக்கு 100 அடி. நம்மளுக்கு பிளாட்ஃபார்ம் பெரியனில் இந்த மழை தண்ணி ஃபுல்லாக இது தான் போய் ஆகணும். நாளைக்கு சப்போஸ் ஃபால்ட் ஆகிடுச்சின்னா நம்ம இதை ஸ்லாப் ஒரு ஸ்லாப் எடுத்துகிட்டு நம்ம எங்கே ஃபால்ட் இருக்குன்னு அதை எடுத்து க்ளீன் பண்ணிடணும்.